அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய கிண்டி என்ற இடத்துல தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு அற்புதமான ஜீவசமாதி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீவசமாதி யார், அவருடைய சிறப்புகள் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து நம்ம காணொலியில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜீவசமாதி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கக்கூடிய சத்யானந்தர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி தான் பார்க்க போகிறோம். சுவாமிகளுக்கு கோழிப்பி சித்தர் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. நம்ம சத்யானந்த சித்தர்னே ஃபாலோ பண்ணிக்குவோம். சுவாமிகளுடைய பூர்வீகம் எதுவும் முழுமையாக தெரிய வரல. சுவாமிகள் சில காலங்கள் இமயமலையிலையும் சிதம்பரம், திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இருந்திருக்காங்க. சித்தருடைய பெயர் சத்யானந்தர் சுவாமிகள். இவருக்கு கோழிப்பி சித்தர்னு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த பேர் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகளுடைய சமாதி இருக்கக்கூடிய இடமானது முன்பு ஒரு காலத்தில் கொருக்களிக்காய் மரம் நிறைஞ்ச இடமா இருந்திருக்கு. குழந்தைகள் எல்லாம் இந்த இடத்துக்கு கொருக்களிக்காய் காய் எடுக்க வராங்க. சுவாமிகள் அந்த இடத்துல படுத்திருக்கிறத பார்க்குறாங்க. இந்த சுவாமிகள் படுத்திருந்ததை பார்த்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அவர் மீது கல்லையும் கோழி எச்சத்தையும் தூக்கி எறிகிறாங்க. அந்த கோழி எச்சத்தை எடுத்து சுவாமிகள் அந்த குழந்தைங்களுக்கு இனிப்பு பண்டமாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் இவருக்கு கோழிப்பி சித்தர் அப்படின்ற பேரானது வந்திருக்கு. சித்தர் அவர்கள் சமாதியாகிறதுக்கு முன்னாடி தன்னுடன் இருந்த அன்பர்கள் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சமாதி வலது பக்கத்தில் சாய்பாபா ஆலயமும் இடது பக்கத்தில் கிண்டி தொழிற்பேட்டை வரும்னு சொல்லியிருந்திருக்காங்க. சுவாமிகள் சொன்ன மாதிரியே இது ரெண்டுமே நடந்திருக்கு. இதில் முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிகள் இமயமலையிலிருந்து திரும்பி வரும்பொழுது ஷீரடி மகான்னு சொல்லக்கூடிய சாய்பாபாவுடன் நெருங்கிய நட்பானது ஏற்பட்டிருக்கு. அந்த நட்பின் காரணமாகத்தான் சத்யானந்த சித்தர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி பக்கத்திலேயே, அதாவது வலது பக்கத்திலேயே சாய்பாபாவுடைய ஆலயமானது அமைஞ்சிருக்கு. அதே போல் சத்யானந்தர் சுவாமிகளுடைய ஜீவசமாதி இடது பக்கத்தில் கிண்டி தொழிற்பேட்டையானது அமைஞ்சது. 1958 காலகட்டங்களில் காமராஜர் ஐயா தான் சிஎம்மாக இருக்கார். இவருடைய ஆட்சி காலத்தில் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த கிண்டி தொழிற்பேட்டையானது தொடங்கி வைக்கப்பட்டது. சத்யானந்த சுவாமிகள் நிறைய சித்து விளையாட்டுகள் பண்ணியிருக்காங்க. சித்து விளையாட்டுகள் பண்ணுறது சுவாமிகளுக்கு மிகவும் பிடிக்குமா. ஏழை மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா சுவாமிகள் ஓடி சென்று உதவியிருக்காங்க. சுவாமிகள் ரசவாத வித்தையிலையும் நவகண்ட யோகத்திலையும் ரொம்பவே சிறந்து விளங்கியிருக்காங்க. பல சிறப்புகள் கொண்ட சத்யானந்த சுவாமிகள் எப்போ ஜீவசமாதி அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1904 ஏப்ரல் 29 சித்திரை நட்சத்திரத்தில் சுவாமிகள் ஜீவசமாதி அடைகிறாங்க. சத்யானந்த சித்தருடைய ஜீவசமாதி அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிண்டியில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பக்கத்தில், அதாவது கிண்டி ரயில் நிலையம் பக்கத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அந்த பெட்ரோல் பங்க்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா சாய்பாபா கோவில் போவோம். அந்த கோவிலுக்குள்ளே தான் சுவாமிகளுடைய ஜீவசமாதியானது அமைஞ்சிருக்கு. கோவிலுடைய அட்ரஸ் அண்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம இன்னொரு சித்தருடைய ஜீவசமாதி காணொலியில் சந்திப்போம். நன்றி. அருட்பெருஞ்சோதி. குருநாதர்கள் திருவடிகள் போற்றி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.